சரி, அப்ப நான் ஒரு பேச்சுக்காக கேக்குறேன். ஒருவேளை பைரவி அம்மா விஸ்வாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கலன்னா என்னப்பா பண்ணுவீங்க? நீ சொல்ற மாதிரி ஒருவேளை பைரவி சம்மதிக்க மாட்டேன்னு பிடிவாதமா சொன்னா அந்த இடத்துல நான் பைரவிக்கு கணவனா இருக்க மாட்டேன். என் குழந்தைக்கு அப்பாவா ஒரு நல்ல முடிவு எடுப்பேன். அந்த முடிவு தான் ஃபைனலா இருக்கும். வெயிட் அண்ட் see. என்னக்கா இது? எனக்கு என்ன பண்றதுனே புரிய மாட்டேங்குது. பைரவி அத்தை எனக்கும் விஸ்வ மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. மாமாவும் அந்த துளசிக்கும் விஸ்வ மாமாக்கும் தான் கல்யாணம்னு பேசுறாங்க. இதுல யார் சொல்றது பலிக்கும்னு எனக்கு தெரியவே இல்லக்கா. இப்படி போட்டா இதுக்கு என்னக்கா அர்த்தம்? லக்ஷ்மி, சீட்டு விளையாட்லயும் சரி, செஸ் விளையாட்லயும் சரி, குவீனுக்கு தான் பவர் அதிகம். இப்ப புரியுதா இதுக்கு என்ன அர்த்தம்னு? ஓஹோ, இப்ப புரியுதுக்கா. அதாவது இந்த வீட்ல ராஜாவுக்கு பவர் அதிகமா இல்ல ராணிக்கு பவர் அதிகமான்னு நீ யோசிக்கிற. என்னக்கா, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொன்னது கரெக்ட் தான். சக்தி பெருசா இல்ல சிவன் பெருசான்னு ஒரு பெரிய சண்டை நடந்ததா புராணத்திலேயே சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்லயும் ஒரு சண்டைய மூட்டி விடணும். அப்பதான் இந்த வீட்ல யாருக்கு பவர் அதிகம்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே சிவகாமிக்கும் பைரவி அத்தைக்கும் சண்டைய மூட்டி விட்டோமே, அதே மாதிரி இங்க பைரவி அத்தைக்கும் ராஜன் மாமாக்கும் நடுவுல சண்டைய மூட்டி விடணுமா? ஆமா லக்ஷ்மி. இப்போ 2 பேருக்கும் குத்து சண்டை வச்சாதானே யாரு பலசாலின்னு நாம முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வீட்ல பைரவி அத்தைக்கும் ராஜன் மாமாவுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி பாப்போம். அதுல கிடைக்கிற ரிசல்ட்ட வச்சு உன் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம். என்னக்கா, நீ சொல்றத பார்த்தா என் கல்யாணம் இன்னும் டவுட்ல தான் இருக்கிற மாதிரி தெரியுது. கவலைப்படாத லக்ஷ்மி. நான் நினைச்சா விஸ்வாவை தூக்கிட்டு போய் உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியும். மாமா போலீஸா இருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா என்னோட கடைசி ஆயுதமா தான் அப்படி ஒரு பிளான நான் கையில எடுப்பேன். அப்படின்னா இந்த சண்டைய எப்படிக்கா ஆரம்பிக்கிறது? அதுக்கு ஒரு ஐடியா யோசிச்சுட்டேன் லக்ஷ்மி. நாளைக்கே அதை நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நடக்க போற சண்டையில பைரவி அத்தை ஜெயிக்க போறாங்களா இல்ல ராஜன் மாமா ஜெயிக்க போறாரான்னு பாப்போம். வீட்டை பூட்டிட்டு எங்க போயிருக்கா?
அதுக்குள்ள டியூட்டி முடிஞ்சு வந்துட்டீங்களா? பக்கத்துல கடைக்கு போய் காய்கறி வாங்கலான்னு போனேன். பேரம் பேசி காய்கறி வாங்குறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க. ஒரு கோடீஸ்வரி காய்கறி கடையில பேரம் பேசலாமா? என்ன ருத்ரா, யார பார்த்து கோடீஸ்வரின்னு சொல்ற? என்ன அப்படி கேக்குறீங்க? உங்களை தான் கோடீஸ்வரின்னு சொன்னேன். சிவகாமி, இவ ஏதோ திட்டம் போட்டு வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கா. வா உள்ள போலாம். ஒரு நிமிஷம். எனக்கு உங்க லெவலுக்கெல்லாம் திட்டம் போட தெரியாது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குதுன்னு ஒரு பாட்டை எஃப்எம்ல தான் கேட்டேன். ஆனா அந்த மாதிரி திட்டம்லாம் எப்படி போடுறதுன்னு இப்ப உங்களை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய் ருத்ரா, நீ ஏதோ பிரச்சனை பண்ண வந்த மாதிரி தெரியுது. இது பார், உன் சித்து வேலையெல்லாம் பயிர் வீட்டு வச்சுக்கோ, எங்ககிட்ட வேணாம். நீ போயிடு, இல்லைன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீங்க என்னதான் என்கிட்ட கத்துனாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகணும். என்ன இவ உண்மையை பத்தி பேசுறா? ஒருவேளை குழந்தை மாறின விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சா? கடவுளே, இது என்ன சோதனை? என்ன, நான் உண்மைன்னு சொன்னதும் உங்க 2 பேரோட முகமும் அப்படியே பேரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்ன உண்மை தெரியும் உனக்கு? என்ன மிரட்டுறியா? இத பாரு ருத்ரா, உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத. அது எப்படி? நான் என் தங்கச்சிய பைரவி அத்தையோட பையனுக்கு கட்டி கொடுக்க போறேன். உங்க அண்ணன் வீட்டு சம்பந்தியாக போறேன்னா ஏன் உண்மையை பேசக்கூடாதா? ஏய் ருத்ரா, அப்படின்னு பெருசா உண்மையை கண்டுபிடிச்சிட்ட? என்ன மிரட்டிட்டு இருக்க? அது என்ன உண்மைன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறோம். அத ஒரு உண்மைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கே அவமானமா இருக்கு. இத்தனை வருஷமா சொந்த அண்ணா அண்ணி குடும்பத்தையே நீங்க ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க. உங்க பொண்ணு துளசிய எங்க மாமாவுக்கு தத்து பொண்ணா கொடுக்க நினைச்சதுக்கு காரணமே அதுதானே? இங்க பாரு ருத்ரா, இப்படி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத. துளசி எப்பவுமே எங்க பொண்ணுதான். அண்ணா அவ மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அதனாலதான் அவளை தான் பொண்ணா நினைச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவரோட ஆசையை நாங்க நிறைவேற்றி வச்சோம். இதுல என்ன பெருசா தப்பு கண்டுபிடிச்சிட்ட? இதுவரை சிவகாமி, தகுதி இல்லாதவங்க நம்ம எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? யாருதான் தகுதி எல்லாம் பத்தி பேசுறதுன்னு விவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின பொம்பளை கூட பார்க்க மாட்டேன். மூஞ்சி மகன் பேசுறோம் பாரு. என்னங்க இது? அவதான் நம்ம கிட்ட வம்பு வளர்க்கணும்னு பேசிட்டு போறா. நீங்களும் அவகிட்ட சண்டைக்கு போறீங்க. பாருங்க, அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். இங்க பாரு ருத்ரா, உனக்கு எங்களால எந்த பிரச்சனையும் வராது. உன் தங்கச்சி வாழ்க்கைய நீ பாத்துக்கோ, எங்க பொண்ணு துளசி வாழ்க்கைய நாங்க பாத்துக்கோ. இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். பேசாம வீட்டுக்கு போ. உங்க பேச்ச நம்புனா நான் நடுத்தெருவுல தான் நிக்கணும். உங்கள மாதிரி முதுகுல குத்துற பழக்கம் என்கிட்ட இல்ல. அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசாதீங்க. ஏய், என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன முதுகுல குத்துற சொல்ற? யார் உன் முதுகுல குத்துனா? என்ன உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? இங்க பாரு ருத்ரா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. எந்த ஆதாரமும் இல்லாம இப்படி அபாண்டமா எங்க மேல பழி சொல்லாத. ஆதாரம் வேணுமா உங்களுக்கு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க பொண்ணு துளசிய எதுக்காக உங்க அண்ணனுக்கு தத்து கொடுக்கறதுக்கு சம்மதிச்சீங்க? அவரோட சொத்தை எல்லாம் ஆட்டைய போடுறதுக்கு தானே? ஏ ருத்ரா, என்ன புதுசா ஒரு கதையை சொல்ற? நான் என் அண்ணனோட சொத்துக்கு ஆசைப்பட்டேனா? என்னங்க இவ இப்படி பேசுறா? ஏய், இவகிட்ட என்ன பேச்சு கிடக்க வேண்டியது இருக்கு? இவ்வளவு ஒரு ஆளு, உன்னை பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? உனக்கு சேர வேண்டிய சொத்தை கூட பைரவி கிட்ட எழுதி கொடுத்தவன்.
பத்தி அவ புரியாம பேசிட்டு இருக்கா. நீ இது பெருசா எடுத்துக்காத. ஏய் இது பாரு, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேலையில வச்சுக்காத. கிளம்பு போ. உண்மையை சொன்னா உங்களுக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? கேட்டிய சிவகாமி, இதுதான் இந்த மாதிரி கண்டுபிடிச்ச உண்மையா? நான் பேசுறது உங்களுக்கு கிண்டலா இருக்கா? புருஷனும் பொண்டாட்டியும் அப்படியே நல்லாவே டிராமா போடுறீங்க. இவங்க என்னமோ தான் சொத்த பைரவியத்தை கேட்டதும் எழுதி கொடுத்துட்டு அப்படியே நல்லவங்கன்னு பேர் எடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் தான் பெத்த பொண்ணைய அனுப்பி வச்சு அதே சொத்தை திரும்பவும் எழுதி வாங்கிப்பாங்களாம். சூப்பரா பிளான் போட்டு அப்படியே திருட்டுத்தனம் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு மொள்ள மாதிரித்தனத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. யார பார்த்து மொள்ள மாதிரித்தனம் பண்றாங்க சொல்ற? என் சிவகாமியை பத்தி இன்னொரு வாட்டி தப்பா பேசுன அப்புறம் நடக்கிறது வேற. கூட பிறந்த அண்ணனோட சொத்தை பிடுங்கிறதுக்காக பெத்த பொண்ணையே அனுப்பி வச்சிருக்கா உன் பொண்டாட்டி. ஒரு ஆம்பளையா உங்க பொண்டாட்டியை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. அதை விட்டுட்டு என்ன மிரட்டுறீங்களா? பேசிட்டு போயிட்டே இருக்க. என்னங்க இது? நடு ரோட்ல ஒரு பொண்ணு போட்டு இப்படி அடிக்கிறீங்க? இது என்ன சிவகாமி, உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருப்பா, நான் சும்மா இருக்கணுமா? அப்படி சங்கடம் பேசி கொள்ளும். என்னங்க நீங்க? உன்னை பத்தி தப்பா பேசுற சிவகாமி. உங்களை கோவப்படுத்தி பார்க்கணுங்கிறதுக்காகவே அவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நீங்க முதல்ல உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க உள்ள. என்னையே அடிச்சிட்டல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, என்ன அடிச்சதுக்கான பலனை நீ கண்டிப்பா அனுபவிக்க போற. என்ன விஸ்வா, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? என்ன துளசி இது? என்கிட்ட பேசுறதுக்கு பெர்மிஷன்லாம் கேக்குற? என்ன விஷயம் சொல்லு. அஞ்சல வேலைக்கு வர வேணான்னு சொல்லி அத்தை சொல்லிட்டாங்களா? அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியாது. எதுக்கு அமிச்சாங்களாமா? என்ன விஸ்வா, தெரியாத மாதிரியே கேக்குற. நீ தானே அம்மா கிட்ட போய் எனக்காக சண்டை போட்டிருக்க. நான் அம்மா கிட்ட சண்டை போட்டதுக்கும் அஞ்சலியை வேலையை விட்டு அனுப்புனதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு ஒன்னும் புரியலையே. அவதான் நான் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு காரணம்னு பைரவி அத்தை உன்கிட்ட சொல்லிருக்காங்க. நீயும் அதை கேட்டுக்கிட்டு போய் அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்க. அதான் அஞ்சலிய வேலையை விட்டு போன்னு சொல்லிருக்காங்க. எதுக்கு நீ போய் அம்மா கிட்ட எனக்காக பேசிருக்க? பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? ஓ அப்படியா? நான் உங்ககிட்ட கேட்கணுமா? அப்போ அம்மா வீட்டை விட்டு போன்னு சொன்னப்போ நீ என்கிட்ட சொல்லிட்ட வெளியே போன? மாமா கிட்டயே சண்டை போடுறாளே, இவள சும்மா விடக்கூடாது. அத்தை கிட்ட நல்லா மாட்டி விடணும். நீ மட்டும் என்கிட்ட சொல்லாம போவ, ஆனா நான் மட்டும் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் பேசணும். நல்லா பேசுற துளசி. என்ன விஸ்வா என் மேல இப்படி கோவப்படுற? நான் ஒன்னும் உன் மேல கோவப்படல. நியாயத்தை தான் அம்மா கிட்ட சொன்னேன். உனக்கு நடந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் நான் எவ்வளவு துடிச்சேன்னு உனக்கு தெரியாது துளசி. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது. இங்க பாரு துளசி, என்ன பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு தாலி கட்டலைனாலும் நீதான் என்னோட வைஃப். நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த உரிமையில தான் அம்மா கிட்ட போய் பேசினேன். அப்பவும் நான் சண்டை போடல, நியாயத்தை தான் எடுத்து சொன்னேன். இங்க பாரு விஸ்வா, ஏற்கனவே அத்தைக்கு என்ன பிடிக்கல. நீ வேற அவங்க கிட்ட எனக்காக போய் பேசினா மறுபடியும் அவங்களுக்கு என் மேல கோவம் தானே வரும். அப்புறம் உன் மனசுதான் சங்கடப்படும். அதுதானே வாச. இப்பதான் உன்னை பத்தி எனக்கு புரியுது.
ஏன் புள்ளகிட்டே என்னை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி ஏன் கூட அவனை சண்டை போட வைக்கணும். அத பார்த்து நீ சந்தோஷப்படணும். அதானே உன் திட்டம். அம்மா, துளசி சொல்ல வந்த விஷயமே வேற. நீ அதை புரிஞ்சுக்காம பேசாதம்மா. ஏண்டா நானா புரிஞ்சுக்காம பேசுறேன்னு சொல்றேன்? நீதாண்டா இவளை பத்தி புரியாம இருக்க. இவ யார் தெரியுமா? சிவகாமியோட ரத்தம். இந்த மாதிரி குடும்பத்துல சந்தேகம் ஊட்டுற வேலையெல்லாம் இவ குடும்பத்துக்கே கை வந்த கலடா. அது தெரியாம ரொம்ப வெள்ளந்தியா இருக்கியடா நீ. இப்பவாவது நீ புரிஞ்சுக்கோ. அத்தை, என் உடம்புல ராஜராஜனோட ரத்தம் ஓடுது. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன கன்ஃபியூஷனா இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல நான் படுத்திருந்தப்போ எனக்காக ரத்தம் கொடுத்தாருல்ல டிஜிபி ராஜராஜன். அதனால்தான் நான் அப்படி சொன்னேன். பாத்தியாடா, உன் முன்னாடியே இவ எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான்னு. இவளுக்கு பறிஞ்சு பேசிட்டா என்கிட்ட சண்டைக்கு வர. இப்ப புரியுதா உனக்கு? பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் கூட இவளுக்கு தெரியல. இவன் நம்ம குடும்பத்துக்கே லாய்க்கு இல்லாதவடா. அத்தை, ஆமா அத்தை, முதல்ல மாமா கிட்ட சண்டை போட்டா இப்போ உங்களே மரியாதை இல்லாம இவ எதிர்த்து பேசுறா. ஏ லக்ஷ்மி, என்ன அம்மா பக்கத்துல இருக்கிற தைரியத்துல பேசுறியா? இதுக்கு மேல பேசுன இப்ப எதுக்குடா அவ மேல எரிஞ்சு விழற? துளசி என்ன மரியாதை இல்லாம பேசினா அதை பாத்துக்கிட்டே இவளால சும்மா இருக்க முடியல. அதான் அப்படி பேசுனா. ஏன் துளசி ஏதாவது சொன்னா உன்னால அதை பொறுத்துக்க முடியலையோ? இப்ப எதுக்குமா பிரச்சனை பண்ற? விடுமா, நான் உன்கிட்ட பேசுனது தப்புதான். என்ன மன்னிச்சிரு, போதுமா? முதல்ல கோவப்படாம இங்கிருந்து போமா. இத பாரு, என் பையன் எப்பவுமே என் பக்கம் தான் பேசுவான். அவனை கைக்குள்ள போட்டுக்கலான்னு என்னைக்குமே நினைக்காத. அந்த மாதிரி என்ன உன் மனசுல ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இன்னையோட விட்டுடு, சரியா? என்ன விஸ்வா, இப்ப எதுக்கு நீ அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்ட? உன்னோட ஸ்டாண்ட்ல நீ தெளிவாயிரு. வேற என்ன பண்ண சொல்ற? நான் மன்னிப்பு கேட்கலன்னா அவங்க பேசிட்டே போவாங்க. பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் தான் நான் அப்படி கேட்டேன். இதுதான் விஸ்வா உன்னோட ப்ராப்ளம். யோசிக்காம சண்டை போட்டுறது, அப்புறம் சாரி கேக்குறது. அதுக்காக தான் பேசுறதுக்கு முன்னாடியே யோசின்னு சொல்றேன். இப்பவாவது புரியுதா? உனக்கும் அம்மாவுக்கும் நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் எங்க போய் முடிய போதும்? விஸ்வா, உனக்கு இருக்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அம்மா தாயே, போதும், என்னால முடியல. மறுபடியும் எதையாவது சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. நான் ஆபீஸ் போகணும். நான் வரேன்.